சித்ரா பௌர்ணமியன்று சித்ரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகளை செய்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல்ல கர்மங்கள் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் இந்த பௌர்ணமி தினம் ஆன்மீக ஒளி நிறைந்த நாளாகவும் முழு நிலவு நிரம்பிய நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியின் ஆன்மீக சிறப்பு. சித்திரகுப்தர் வழிபாடு. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நல்வாழ்வு, சுபிட்சம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கங்கை ஸ்நானம். புனித நதிகளில் குளிப்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் என்பது நம்பிக்கை. தர்ம செயல்கள். இந்த நாளில் தானம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் புனிதமானது. இவ்வாறு செய்வதால் நம் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சித்ரா பௌர்ணமி என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல, நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு வாய்ப்பு. இந்த நாளில் நாம் நம் செயல்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்ய முடிவு செய்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். 2025 இல் சித்ரா பௌர்ணமி. 2025ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே 12, சித்திரை 29 அன்று கொண்டாடப்படுகிறது. அன்று ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து சித்திரகுப்தரை வழிபட வேண்டும். வீடுகளில் தீபம் ஏற்றி தெய்வங்களை வழிபட வேண்டும். ஏழைகளுக்கு உணவு, உடை போன்றவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். கோவில் விழாக்கள். கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். சித்ரா பௌர்ணமி தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் ஒன்று. இந்த நாளில் குறிப்பாக திருவண்ணாமலை, திருச்செங்கோடு போன்ற சிவாலயங்களில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆனால் கிரிவலம் 11ஆம் தேதி இரவு 8:01 செய்ய வேண்டும். இந்த நாளில் கிரிவலம் செய்வதால் தெய்வீக அனுபவம் கிடைக்கும், பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு கிடைக்கும். மேலும் இறைவனின் அருளால் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். சித்ரா பௌர்ணமி என்பது வெறும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு நாள். இந்த நாளில் நாம் நல்ல செயல்களைச் செய்து நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம்.